guys, so welcome to my YouTube channel. And எனக்கு வந்து கொஞ்சம் தெரியாத சுகம் இல்லை அண்ட் அதனால் என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ என்னன்னா ஒரு புது vlog ஒன்று தான். அண்ட் நம்ம ஜஃப்னா போனது. ஸோ கல்யாணம் முடிஞ்சு ஒரு 1 or 2 வீக்ஸில் மாதிரியே நம்ம ஜஃப்னா போகிற பிளான் எல்லாமே நம்ம செஞ்சோம். ஜஃப்னா ப்ளஸ் பேட்டிக்லோ. ஸோ இதுக்கு தான் நம்ம இருந்த வீடு. அண்ட் நம்ம ஒரு வீடு ஒன்று தான் எடுத்தோம் பிகாஸ் நம்ம ஒரு 7-8 பேர்கிட்ட போனோம். அண்ட் என்னோட இன்லோஸோட தான் நான் போனேன். ஸோ அப்போ இது எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் மாதிரி இருந்துச்சு டு லைக் என்ன சொல்கிறது, அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க அண்ட் அவங்க எப்படி நம்ம என்ன மாதிரி இருக்கணும் அண்ட் அந்த ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சிக்க எனக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருந்துச்சு. அண்ட் டே 1 நம்ம போன உடனேயே அன்னைக்கு நம்ம கொஞ்சம் நேரம் ஓகே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போனது எங்கே ரீச்சாக்கு போனோம். ஸோ ரீச்சா அப்படின்னு சொல்லக்குள்ள இது ஜஃப்னால தான் இருக்குது. அண்ட் சரியான லொக்கேஷனை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். நீங்கள் ஜஃப்னாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். இது ஒரு அக்ரிகல்ச்சரல் தீம் பார்க் ஒன்று. அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ்னால் நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இங்கே பார்க்க இருந்துச்சு. நீங்கள் உங்களோட கிட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு போங்க. நிறையா ரெஸ்டாரண்ட்ஸும் இருந்துச்சு அண்ட் நிறையாவே ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இது ஒரு மினி ஜூ ஒன்று மாதிரி கூட சொல்லலாம். நிறைய அனிமல்ஸ் அப்படின்னு எல்லாம் இல்லை, பட் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அந்த பேர்ட்ஸுக்குமே அழகான க்யூட்டான நேம்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பிள்ளைங்களோட பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் நல்ல ஃபன்னாக இருக்கும். அண்ட் மறக்காமல் லைக் ஜஃப்னா அப்படின்னு சொல்லக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் லைக் வெரி வெரி ஹாட். ஸோ அதனால் தண்ணி பாட்டில் மறக்காமல் கொண்டு போங்க. அம்ப்ரெல்லா கேப்ஸ் எல்லாமே கொண்டு போங்க பிகாஸ் உங்களுக்கு அது மஸ்ட் தேவைப்படும். அண்ட் நீங்கள் கிட்ஸோடு போகிறீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் தெம், அந்த வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வெந்து போயிடுவாங்க, வெந்துன்னா ரொம்ப அவிஞ்சு போயிடுவாங்க அந்த வெயிலுக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் வெட்டிங் முடிஞ்சு நம்ம வந்து இப்படி போகக்குள்ள மண்டைக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரிலாக்ஸிங்காக. பிகாஸ் அந்த வெட்டிங் ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒரு 1 year மாதிரி இருக்கும் தானே. அண்ட் வெட்டிங் கிட்ட வரக்குள்ள அவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருப்போம். ஸோ இதெல்லாமே அதுக்கப்புறமா பார்க்கக்குள்ள இட் வாஸ் ஸோ ஃபன். அண்ட் கொஞ்சம் அந்த வெயில் கூடனால கொஞ்சம் தலைவலி அப்படி இப்படின்னெல்லாம் இருந்துச்சு. பட் நோ வரிஸ் பிகாஸ் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ண தானே போகணும். ஸோ அதனால் நம்ம நல்லாவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் அப்ரோடில் இருந்து அக்காவங்க வந்தனால அவங்க தான் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் போட்டாங்க, ஜஃப்னா போகணும், பேட்டிக்லோ போகணும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலவே எனக்கு அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக போச்சு. ஏன்னா நானுமே ஜஃப்னா போனதில்லை, இவங்கனால நான் அங்கே போனேன். அண்ட் ஐ காட் அ சான்ஸ். எனக்கு வந்து எல்லா இன்லாஸ் எப்படி அண்ட் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடச்சிச்சு. அண்ட் மெயினாக சொல்ல போனால் லைக் எல்லா பிரைட்ஸ்க்குமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை. லைக் யூஸ்வலாக வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா தே வில் பி ஸ்டேயிங் அட் தேர் இன்லாஸ் பிளேஸ் அப்படி இப்படி இருப்பாங்க. அண்ட் அப்ராடில் இருக்க ஆக்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோவா கிடைக்காது. ஸோ எனக்கு இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ், ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் தாட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நிறைய பேரோடு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் எனக்கு ஆசை. ஸோ இப்போயுமே நான் அப்படித்தான் இருக்கேன். அண்ட் அவங்க போனதுக்கு அப்புறமா தான் ஓ மை காட், எனக்கு இந்த வீடியோலாம் எடிட் பண்ணக்குள்ளே எனக்கு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்குது. லைக் அகெயின் எப்போ வருவாங்க, எப்போ பார்க்க கிடைக்கும், அந்த மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா உண்மையாகவே மிஸ் பண்ணுறேன், கிட்ஸ் எல்லாரையுமே ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த டேஸ் எல்லாமே லைக் குயிக்காக போன மாதிரி இருந்துச்சு. வெட்டிங் டே எப்படி அவ்வளோ குயிக்காக போச்சோ அதே மாதிரி தான் இவங்களோட நான் இருக்கக்குள்ளேயும் டைம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அண்ட் ஐ ஹோப் one day we will see them again. அந்த மாதிரி தான் இந்த பிளேஸ் போச்சு, லைக் அந்த மோமெண்ட்ஸ் எல்லாமே போச்சு. அண்ட் நீங்களும் வெட்டிங்க்கு அப்புறமா வெளியே எதுவும் போகிற பிளான்ஸ் எதுவும் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நீங்கள் போங்க. பட் உங்களோட இன்லோஸ் வந்து அப்ரோடில் இருக்காங்க, அவங்க போகிறாங்க, அதுக்கு முதல்ல அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் உங்களுக்கு அடுத்து தெரியாது எப்போ அந்த டைம் கிடைக்கும் அப்படின்னு. அண்ட் எனக்கு இந்த ரீச்சா இதில் வந்து மெயினாக பிடிச்சது வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த அழகான இந்த குட்டி குட்டி
ஆர்ட்ஸ் இவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பெயிண்டிங்ஸ் அண்ட் 3D மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ தே ஹவ் யூஸ்ட் மல்டிமீடியாஸ். இந்த இதுகளில் வந்து மீடியாஸ் எல்லாமே மல்டி. ஸோ ஒரு ஐட்டம் வச்சு அப்படின்னு எல்லாம் இல்லை, நிறையா விஷயங்கள் வச்சு அவங்க யூஸ் பண்ணி செஞ்சதுகள் தான். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. லைக் அவ்வளோ டேலண்டட் பீப்புள் நம்ம ஸ்ரீலங்காலேயும் இருக்காங்களே. ஸோ அந்த ஒரு தாட் உங்களுக்கு வரும் நீங்கள் இந்த பிளேசஸ் போயிட்டு பார்க்கக்குள்ள. அண்ட் ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருந்து இந்த பிளேஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் போயிட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் இப்போ இது க்ளோஸ்ட் அப்படின்னு கூகுளில் காட்டுது. பட் நம்ம போன டைம் அப்படின்னா லைக் ஒரு 4 months பிஃபோர் இருக்கும். ஸோ அப்போ இது ஓப்பனில் தான் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் போகிறதுக்கு முதல்ல நீங்கள் கூகுளில் செக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ எல்லாமே அழகாக இருந்துச்சு. அண்ட் இதில் வந்து அந்த பர்ஜ் கலீஃபா, அப்புறம் நம்மளோட லோட்டஸ் டவர் அண்ட் ஐஃபில் டவர், இது எல்லாமே அழகாக செஞ்சுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லைக் இன்னொருக்கா அந்த அப்ராட் போன ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வந்து துபாய். ஐ ரியலி மிஸ் துபாய். நான் லாங் வீடியோஸ் போடலை, ஷார்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதுகளையும் பாருங்கள். அண்ட் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, சில கண்ட்ரீஸ் போனால் கொஞ்சம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்க்க பிடிக்கும். அண்ட் மியூசியம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் என்ன மாதிரி ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ரீச்சான்னு சொல்கிற பிளேஸ் வந்து உங்களுக்கு மஸ்ட் பிடிக்கும். அண்ட் இதுலேயுமே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் கூட இருக்கும். நான் பெருசாக நம்ம கூகுள் பண்ணி பார்த்து அப்படியெல்லாம் போகலை. லைக் வி ரேண்டம்லி வி சோஸ் ஓகே ரீச்சாக போவோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம 2 days தான் ஜஃப்னாவில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுருந்தோம். ஸோ 1 day வாஸ் ஃபார் ஃபன் அண்ட் தி அதர் டே வாஸ் ஃபார் ஃபுல்லாக கோவில் போகிறது. அண்ட் அதோட ஷார்ட்டையுமே நான் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அதோட லாங் வீடியோவுமே வரும். அண்ட் அந்த மாதிரி இந்த ரீச்சாக இதுலேயே தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செஞ்சுட்டு வி ஹேட் அவர் லன்ச் ஆல்சோ. ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்குள்ளே எனக்கு அது வீடியோலாம் எடுக்க கிடைக்கல. அண்ட் ப்ரைஸ் அப்படி சொல்லக்குள்ளே இட் வாஸ் லைக் ஃபைன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு இல்லை, பட் கொஞ்சம் டிலே ஆச்சு. எனக்கு அது தான் ஏன்னு தெரியலை. நிறைய பேர் அப்படின்னு இருக்கல, ஆனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அன்னைக்கு தெரியாதா கொஞ்சம் சிக்கல் வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் வி ஆல்சோ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரைட் பீப்புள் எப்படி அப்படின்னுலாம். ஸோ அதனால் இட் வாஸ் லைக் ஓகே ஃபைன் அப்படின்னு. அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு உண்மையாகவே பிடிக்கும். அண்ட் அகெயின் நான் சொல்கிறேன், கிட்ஸ் இருந்தால் கூட்டிகிட்டு போங்க, உங்களோட இன்லோஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் சொல்ல இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். அண்ட் மற்ற வீடியோஸுமே வரும். என்னோடய வெட்டிங் சீரீஸில் வந்து தேர்ஸ் 1 more வீடியோ பெண்டிங். நான் அது வந்து போடுவேன் லைக் மேபி நெக்ஸ்ட் மந்த் மாதிரி நான் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன். ஏன்னா அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பிரைட்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் யூ வில் வாட்ச் இட் அண்ட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல்சோ. ஸோ தேங்க்யூ. அண்ட் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர். பாய்.